ஹே பிரேக் ஸ்குவாட், த ரியாலிட்டி ஆஃப் ஸ்டண்ட் ரைடிங் சீரியஸில் இன்றைக்கி நம்ம டயர் சேஞ்ச் பண்ண கதை என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக பண்ண ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா டயர் செத்து போச்சுனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ டயர் மாற்றியே ஆகணும். நான் இப்போ என்ன டயர் போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 சைஸ் தான் போட்டிருந்தேன். அது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது ஒரு ரேரான சைஸ். அதனால் இதுக்கு முன்னாடி என்ன டயர் போட்டிருந்தனோ 140 1770 அதான் போட்டிருந்தேன். ஸோ அந்த டயரே புதுசு கிடச்சிது, அதே வாங்கி போட்டேன். ஸ்டண்ட் ரைடிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான் பக்காவாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. என்னதான் புது டயர் போட்டிருந்தாலும் இதுல என்ன ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டயர்ன்றதுனால அது செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 ப்ராக்டிஸ் ஆகும். என்னடா இது ஸ்டண்ட் ரைடிங்னாலே ஒரே ஸ்ட்ரகிள் தானே, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த டயரை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டோனட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்டு, கொஞ்சம் சர்க்கிள் வீலிஸ்லாம் பண்ணி இன்னைக்கு ப்ராக்டிஸை பக்காவாக வேறு லெவலில் முடிச்சாச்சு. சரி, எண்டிங் ஷாட் மட்டும் கொஞ்சம் ஸ்டைலாக முடிப்போமே. நாங்கள் வந்து ஸ்பீடாக வந்து ஸ்கிட் பண்ணி ஸ்டைலாக இறங்கலான்னு பார்த்தேன். லேஸ் மாட்டி லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டேன். இருந்தாலும் அதே இதை திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதையும் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ கைஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டு போயிடுங்க. பை பை கைஸ், அடுத்த vlogல பார்க்கலாம்.